அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோடைய கிச்சனுடைய கவுண்டர் டாப் தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அந்த வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த செல்ஃபை மட்டும் விட்டுட்டு அந்த சிங்க்லேருந்து ஸ்டவ் வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. அவங்க இருந்தால் நான் இந்த வேலையை பார்க்க விட மாட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் அப்போ தான் நான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க, கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி மறக்காமல் கண்டிப்பாக வந்து சிலிண்டரை வந்து கீழே ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மேலோட்டமாக இருக்க அந்த பாட்டிலு, அந்த ரேக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து தனியாக வந்து வச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு, பர்னர் இதெல்லாம் வந்து கழட்டி தனியாக வந்து வச்சுட்டு லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சுட்டு எனக்கு வந்து எந்த ஒரு பொருளுமே போடல. எப்போவுமே நம்ம வந்து வாஷ் பண்ணுவோம் இல்லையா, வெசில்ஸ் வாஷ் பண்ணுற சோப்பு, ஸோ அதில் தான் நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்து இருக்கேன். இது வந்து கிளாஸ் ஸ்டவ் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து அந்த க்ரீன் கலர் ஸ்க்ரப்பர் இருக்கும்ல, அதை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி நார் இருக்கும் இல்லையா, அதை வந்து அந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நல்லா தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் வந்து நல்லா வந்து போயிடும். அப்புறம் வெறும் கிளாத் இருக்குல்ல, காஞ்ச துணியை வச்சு நல்லா வந்து தொடச்சிட்டு அப்புறமா அதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஈர துணியை வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டவ் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு வந்து நல்லாவே வந்து க்ளீன் ஆகி வந்து வந்துடும். ஃபுல்லாகவே நல்லா வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை தூக்கி நம்ம வந்து கீழே வந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச துணியை வந்து நல்லா தொடச்சிட்டு கீழே எடுத்து வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டீயும் சிந்தி இருந்துச்சு, பாலுமே வந்து பொங்கி போயிருந்துச்சு. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸாக அந்த உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால இதை வந்து க்ளீன் பண்ணல. இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டக்குன்னு உடனே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. அவங்க இந்த மாதிரி இருந்தாவே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெளியே போயிட்டாங்க இல்லையா, ஸோ வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி அம்மா வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த வேலையை வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணோடனே அந்த இதெல்லாம் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வைப்பர் இல்லாதனால நான் கையிலே வச்சு எல்லா தண்ணியுமே வந்து நல்லா வந்து தள்ளி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியை ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி சிங்கில் வந்து போட்டாச்சு. அந்த பாக்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த கத்தி இதெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதுவுமே வந்துட்டு அதுலேயும் பேப்பர் போட்டு வச்சுருந்தேன். அதையுமே வந்து எடுத்து டஸ்ட்பினில் வந்து போட்டுட்டு அதையுமே வந்து கொஞ்சம் சோப்பு தண்ணி ஊற்றி ஊற வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கவுண்ட் ஆயிரங்களை நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். ஸ்டவ்வை தூக்கி இப்போ மேலே வச்சுட்டு சிங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய சோப்பு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி பேப்பர் வந்து போட்டுடலாம். நிறையாவே வந்து இடம் இருக்கும். கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசு, அகலமாகவும் வந்து இருக்கும். ஸோ பின் சைடு வந்து இந்த மாதிரி வந்து பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங்கு வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி வந்து அம்மா வந்து வச்சுருப்பாங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடு மாதிரி வந்து தெரியும். ஆக்சுவலாக அது பார்த்திங்கன்னா ரைட் சைடு கார்னர் தான். செல்ஃபி கேமராவில் எடுக்கிறேன் அப்படின்றதுனால உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து தெரியும். ஆக்சுவலாக அது வந்து ரைட் சைடு கார்னர் தான். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரை வந்து போட்டுட்டு நைஃபு, பீலரு, மேட்ச் பாக்ஸு அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க அம்மா. ஸோ நானும் அதே மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னொரு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பேப்பர் போட்டுட்டு டீ தூள், காஃபி பவுட்ரு, அப்புறம் குக்கருக்கு போடக்கூடிய விசில், பெருங்காயத்தூள், சீரகத்தூள், அப்புறம் வந்து பெப்பர் பவுட்ரு, ஆயிலு இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 தோசைக்கல் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றிக்கிறதுக்கு இதில் வந்து, இன்னொன்று பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் முட்டையும் வந்து அம்மா அதில் வந்து பொரிச்சுப்பாங்க. தனித்தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே அந்த மாதிரி பழைய இடத்துல வந்து கரெக்டாக வந்து அடுக்கி வச்சுட்டு பர்னரை வந்து அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்கேன். வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த பொருளுமே நம்ம வந்து போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் வந்து இருக்காது. ஸோ நார்மலாக சோப்போ நம்ம டிஷ்வாஷிங் லிக்விடோ நம்ம போட்டு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சூப்பராகவே வந்து க்ளீன் ஆகி வந்துடும். ஸோ சிங்க்குமே நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டேன். ஓரியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துட்டான். ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா, இவனுக்கு வந்து பசி எடுத்துருக்கும். ஸோ அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து காயறதுக்காக கொஞ்சமாக இருந்துச்சு இந்த சட்டியில். சரி ஓகே, ஃபஸ்ட்டு அதை வந்து சூடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டு புதுசாக வந்து பால் பாக்கெட் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அதை வந்து காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே பால் காய்ச்சினேன் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பால் காய்ச்சுவேன். அதோட வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு குடிச்சிட்டு அம்மா வந்து கடைக்கு போயிருந்தாங்க, வெளியே போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் கழுவுற சோப்பு, துணி துவைக்கிறதுக்கு பவுட்ரு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரீசெண்டாக வந்து அம்மா இதான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக
சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அழுக்கும் நல்லா வந்து போகுது. வாசனையும் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. நான் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம், வாழைப்பழம், சேமியா, அப்புறம் வந்து பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தனித்தனி கவரில் வந்து க்ளீன் பண்ணி அந்த இடத்துல வந்து வச்சுட்டு, தேங்காய் வந்து அம்மா வந்து டோரில் தான் வந்து வைப்பாங்க. அது கொஞ்சம் பெரிய தேங்காவாக இருக்குன்றதுனால இந்த இடத்துல வந்து வச்சிட்டேன் ஃப்ரிட்ஜில். அப்புறம் 2 பால் பாக்கெட்டு, தயிர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி ஓகே, அதை கையோட சில்லரில் வந்து போட்டலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போட்டுட்டு, அப்புறம் மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கையோட அதையுமே வந்து க்ளீன் பண்ணி அந்தந்த டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுனால கையோட அதையுமே வந்து க்ளீன் பண்ணி நான் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். ஸோ அன்றைக்கி டே வந்து இந்த மாதிரி தான் வந்து போச்சு. உங்களுக்கு வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை, வேர்க்கடலை சட்னி. நெக்ஸ்ட் விலாகில் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.